சம்டைம்ஸ் சிட்டிலேருந்து கொஞ்சம் சைலண்ட்டான பிளேஸ்க்கு போகணுன்னு தோணும். இந்த ஹெவி டிராஃபிக் சவுண்ட், ஆஃபீஸ் ரொட்டீன், டெய்லி சேம் சைக்கிள், இவ்வளோ நாய்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு இப்போ டைம் இல்லை, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ்கியூசஸை விட அந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ல தான் இருக்குல்ல. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ரோட் ட்ரிப் டு பாண்டிச்சேரி. இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேவா, கிளம்புவோமா? இனிமேலாம் வீட்டிலேருந்து வரும்போதே செட்டப் பண்ணிடணும். ஏன் இப்படி ஆச்சுன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த செஸ்ட் மவுண்ட் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கேமரா வந்து மாற்றியாச்சு. செஸ்ட் மவுண்ட்டு அந்த பழைய மவுண்ட்டே போட்டுட்டேன். இந்த வாரம் வந்து ரைட் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி வேணாம், இந்த ஹெல்மெட் மவுண்ட் வாங்கி மாட்டலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஆனால் அந்த ஹெல்மெட் மவுண்ட்டு தான் ரைட்டை கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஸ்ட் மவுண்ட் எடுத்துகிட்டே போயிட்டேன். எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா? பாண்டிச்சேரி. நம்மளோட ஃபஸ்ட்டு சோலோ ரைடு டு பாண்டிச்சேரி. கரெக்டாக 2.5 hours ஸ்டார்ட்டுது. கிளைமேட் தான் நல்லா இருக்குது, ரைடு கம்மியாக தான் இருக்குது. நாய்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் பேசுனப்போ. இப்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த ரூட்டு போவீங்களா என்னன்னு எனக்கு தெரில. பட் நான் இந்த ரூட்டில் தான் போவேன். மேக்ஸிமம் மகாபலிபுரம் போவேன். எங்கன்னா கூடுவாஞ்சேரிலேருந்து லெஃப்ட் நெல்லிக்குப்பம் ரோடு வந்துருக்கும். அது கட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து திருப்பூர் கனெக்ட் ஆகும். அந்த சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும், பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். இப்போ மகாபலிபுரம் அங்கேருந்து நார்மலாக மகாபலிபுரத்துலேருந்து எப்பயும் போல தான் பாண்டிச்சேரி. ஆனால் அந்த மகாபலிபுரம் போகிற வரைக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும் ரூட்டு. ஜாயின் ஆகிடுச்சு மக்களே. அவர் தான் அப்படியே இந்த ரோட்டை பிடிச்சி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு சில பீப்புள்ஸ் தான் நம்ம லைஃப்பில் நம்ம என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் இல்லை நம்ம எப்படி எந்த நிலைமையில இருந்தாலும் கூடவே இருப்பான். அது மாதிரி தான் எனக்கு இந்த வண்டி. ஃபஸ்ட்டு வாங்கின பைக். டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ்டாக இருந்தாலும் ஆக்சுவல் கோல் இந்த ரைடு தான்.
இந்த ரைட்காகவே ப்ரீவியஸ் நைட் போயிட்டு மொபைல் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன். இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் மேப்பை விட அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகிருப்பேன். இப்போ வந்து கரெக்டாக ஃப்ரெஞ்ச் காலனியில் இருக்கேன். இங்கே டேஸ்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அதான் நம்ம பைக்லேயும் கொஞ்சம் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம சென்னையில் மெரினா பீச் பார்த்துருப்போம்ல, ஆனால் இது வந்து பாண்டியோட மெரினா பீச். ஆனால் இங்கே வந்து தான் மேப்பில் பார்த்தேன். செம்மையாக இருக்குது. எல்லாம் ஃபேமிலியாக தான் வந்திருக்காங்க. அந்த சைட்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காராக தான் நிற்கிது. அப்படியே திரும்பி பார்த்தோன்னா ஐ லவ் பாண்டி அவங்க டெக்ஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த ரைடு வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபஸ்ட்டு நம்ம பைக் வாங்கி வர ரைடு. அது போக நான் வந்து வீட்டில் வந்து ரைட் போனோம், இல்லை ட்ரிப்பு போனாலே மேக்ஸிமம் ரைட்லாம் அவ்வளோ போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு. ட்ரிப்பு போனாலே வந்து சொல்ல மாட்டேன், போயிட்டு இல்லாட்டி போகும்போது சொல்லுவேன், இல்லாட்டி போயிட்டு வந்து சொல்லுவேன். இதுதான் ஃபஸ்ட் டைமு. போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு, ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு சரி போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டில். அதனால ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்குது. நம்மளை நம்பி வெளில போக சொல்லியிருக்காங்களே அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி பொறுப்பாகவும் நடந்துக்கணும், ஸ்லோவாக கவனமாக ஓட்டணும். பொறுப்பாக நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரைட்லலாம் ரைடிங் ஜாக்கெட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு ப்ராப்பராக போயிடலாம். இது வந்து கொஞ்சம் டெஸ்டிங் மாதிரி தான். நம்மளாலேயும் சோலோ ரைட் போக முடியும். ராங் டேர்ன் எடுத்தாலும் திரும்பி ரூட் கண்டுபிடிக்க முடியும். கான்ஃபிடென்ட் கொஞ்சம் இல்லை, நிறையாவே இன்க்ரீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் ரைட் இன்னும் கொஞ்சம் லாங்காக பிளான் பண்ணலாம். I am your Rudra. See you in the next video.